கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் எங்களுக்கு வழிகாட்டி, ரோல் மாடல். முழு மனித சமுதாயத்துக்கு, முழு உலக பிரச்சனைக்கு தீர்வு இந்த தீனுல் இஸ்லாத்துல தான் இருக்கு, நபியுடைய வாழ்க்கை வழிமுறையில தான் இருக்கு. இந்த முழு மனித சமுதாயம் நிம்மதியா வாழணும் என்றா நபியை பின்பற்றுவதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் முடியும். எனவே இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டியவங்க நாங்க. இந்த தீன, இந்த இஸ்லாத்தை, இந்த கண்ணியமான நபிய, அல்லாஹ்வ, ரப்ப, குர்ஆன உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டியவங்க நாங்க. எங்கட சொல்லால, எங்கட செயலால, எந்தெந்த அடிப்படையில நபிய உலகத்துக்கு விளங்கப்படுத்தலுமோ, அறிமுகப்படுத்தலுமோ கட்டாயம் நாங்க முயற்சி செய்யும். இன்னைக்கு உலகம் ரொம்ப தேவைப்பட்ட நிலைமையில இருக்குது. மனிதர்கள் நிம்மதி இழந்து டிப்ரெஷன்ல, மனநோயில, வாழ்க்கை வெறுத்து சூசைட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பொதுவான அமைப்புல இந்த அவ்வளவு மக்களுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு பரிசுத்தமான தீன் தான் இந்த இஸ்லாம். நாங்க இன்னும் இதை மக்களுக்கு சொல்ல இல்லை, பயந்து கொண்டிருக்கிறோம். கவலையான விஷயம். இந்த மாஷால்ல இந்த மஸ்ஜிதுக்கு எங்களை நிதா பவுண்டேஷன் மூலமாக ஹாமனி ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருக்கிறது. பல 3-4 நிகழ்ச்சி கிட்ட நடந்துட்டு அதுல எல்லாம் டாக்டர்ஸ் மாதிரி தான் வந்தாங்க அதிகமானவங்க. அவங்க எல்லாம் ஆண்கள் பெண்கள் வந்து அவங்களுக்கு இந்த பேனர்ஸ் போட்டு நல்ல தெளிவான சிங்களத்துல அவங்களுக்கு இஸ்லாத்துடைய விஷயத்தை விளங்கப்படுத்தி, அதுக்கு பின்னால் அவங்களுக்கு தேவையான டவுட்ஸ், அவங்களுக்கு உள்ளக்க நிறைய சந்தேகங்கள், பல மாற்றமான கருத்துக்கள் உள்ளக்க இருக்கி அதெல்லாம் கேட்டு அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொள்றாங்க. யூனிவர்சிட்டிகள்லையும் ப்ரோக்ராம் 11 ப்ரோக்ராம் இதுவரைக்கும் 11 யூனிவர்சிட்டியில நடந்திருக்கு. கடைசியாக ரூடு யூனிவர்சிட்டியில 280 ஆண்கள் பெண்கள் பாய்ஸ் கேர்ள்ஸ் கலந்து கொண்டாங்க. நான் முஸ்லிம்ஸ் அவங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி விளங்கப்படுத்தி அதுக்கு பின்னால் அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணப்பட்டது. அவங்க எல்லாம் சொன்ன கருத்து என்னண்டா, இவ்வளவு காலம் இது எங்களுக்கு தெரியாது, நாங்க இஸ்லாத்தை பத்தி முஸ்லிம்களை பத்தி வித்தியாசமா தானே விளங்கி இருந்தோம், ஏன் இந்த வேலை வெட்டிகளை நீங்க செய்ய இல்லை நேரத்தோட குறை சொல்றாங்க. எங்கள் ஏன் இந்த நேரத்தோட எங்களுக்கு விளங்கப்படுத்த இல்லை. அதனால மேலான சகோதரர்களே, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார் இன்றைக்கு இந்த நாட்டுல கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் களிமா இல்லாம இருக்கிறாங்க. அல்லாஹ் தெரியா, ஆகிரம் தெரியா, கண்ணியமான நபியை தெரியாம இருக்கிறாங்க. நாங்க அவங்களோட நல்லா பழகுறோம், அவங்களோட நல்லா பிசினஸ் பண்றோம், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார் எங்களோட கிளாஸ்மேட்டா இருக்கேனும், எல்லா வேலையும் செய்யறோம். அவனோட எல்லாம் தனியா பேசி அவனோட சாக்கில் இருக்கிறத லாட்சிக்கு எடுக்கலுமேண்டா, ஏன் அவனோட ரப்ப பத்தி பேச இயலாது, தனிப்பட்ட முறையில வேண்டியவங்களுக்கு பேச இயலும், அதை உத்தராலும் தடுக்க இயலாது. அல்லாஹ் பத்தி பேசுங்க, எங்களுக்கு யாரையும் போர்ஸ் பண்ண இயலாது, யாரையும் சல்லி கொடுத்து இஸ்லாத்துக்கு எடுக்க இயலாது. அவன் ரப்ப அவனுக்கு விளங்கப்படுத்துங்க, அவன் கண்ணுக்கு சொந்தக்காரன் யாருன்னு கேளுங்க. இத மாதிரி ஒரு கண்ணை முழு உலகம் சேர்ந்தாலும் தயாரிக்கலுமான்னு கேளுங்க. இந்த கண்ணோட சொந்தக்காரன் யாருன்னு கேளுங்க. அல்லாஹ் சொல்றான், நான் என்று அலம் நஜஅல்லஹு ஐனைன் வலிசானன் வஷஃபதைன். நான் 2 கண்ணை தரையில்லையான்னு கேட்கிறார், ஒரு நாக்க 2 உதட தரையில்லையான்னு கேட்கிறார். இப்படி எவன் கேட்டான்? எந்த ஆண்டவன் கேட்டான், எந்த கடவுள் கேட்டான், எந்த தெய்வம் கேட்டான், ஒத்தனும் கேட்க இல்லை. இந்த கேள்விகள் கேட்டவன் அல்லாஹ் மட்டும்தான். உங்களுக்கு தந்த கண்ணைய பார்வையை தந்தவன் நான். அந்த பார்வையை ரிட்டர்ன் திரும்ப எடுத்தால் காதில் இருக்கக்கூடிய செவி புலன்கள் கேட்கக்கூடிய சக்தியை நான் தந்தேன் சொல்றான். அதை நாங்க திருப்பி எடுத்துக்கொண்டால் உள்ளத்துல விளங்கக்கூடிய சக்தியை தந்தவன் நான். அதை நான் திருப்பி எடுத்தால் ரிட்டர்ன் திரும்பவும் உங்களுக்கு தருவதற்கு ஏன் இருக்கிறான் என்று கேட்கிறான். قل أرأيتم إن أخذ الله سمعكم وأبصاركم وختم على قلوبكم من إله غير الله يأتيكم به. யாருமே இல்லை. அல்லாஹ் சேலஞ்ச் பண்றான். கடவுள்களுக்கு சேலஞ்ச், ஆண்டவர்களுக்கு சேலஞ்ச். அவங்களோட ஏழ்மையா செஞ்சு காட்டுங்க. நான் தான் செஞ்சேன் என்றால் நான் இதுக்கு மாத்தமா செஞ்சா யாருக்காவது செய்யணும்னு கேட்கிறார். எவ்வளவு பரிசுத்தமான தீன், எல்லாருக்கும் தேவையான மார்க்கம். இதை நாங்க செய்ய இல்ல. இபாதத்துக்குள்ள உம்மத் அல்ல, இது தாவத்துக்குள்ள உம்மத். உலகத்துக்கு அல்லாஹ்வ கண்ணியமான நபியை அறிமுகப்படுத்த கடமைப்பட்டவங்க நாங்க. அதனால மேலான சொல்ல ஆண்களும் தான் பெண்களும் தான் எங்கட சொல்லால, எங்கட செயலால, எங்கட அஹ்லாக்கால, எங்கட நல்ல அழகான கொடுக்கல் வாங்கலால நாங்க இஸ்லாத்தை நபியை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமான நபிய
முழுமையாக பின்பற்றிய கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பானா.